السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சரதாரே ஆலம் ஷபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளர் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்ல அருள் பாலிப்பானார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் நாம் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது பேரீச்சம்பழம் அது நோன்புக்கு நோன்பு நினைவு கூறக்கூடிய ஒரு பழம் அல்ல. அது ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் அதை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு தருகின்றார் என்பதை பற்றி அல் குர்ஆன் ஷரீஃபில் இருந்து சில ஆயாத்துகளையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து ஒரு சில ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் பேரீச்சம்பழத்தினுடைய வகைகள் ஏராளம் உண்டு. அதனுடைய கணக்குகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் நேரடியாக பார்த்தவர்கள். குறிப்பாக ஒரு 36 வகைகள் சொல்லப்படுகின்றது. அது 11 வகைகள் உள்ள ஒரு வகையாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு 36 வகைகள் பேரீச்சம்பழங்கள் சொல்லப்படுகின்றது. அவைகளில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகவும் குறிப்பாக ஒரு பழத்தை பற்றி நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அதை ஹதீஸ்களில் நபி அவர்கள் சிலாகித்து சொல்லுகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையினுடைய காலங்களில் சஹாபாக்களுக்கு அதை குறித்து ஒரு உயர்ந்த ஒரு மருந்தாக சஹாபாக்களுக்கு அதை சொல்லியும் செய்தியும் காட்டி தந்திருக்கின்றார்கள். பேரீச்ச பழத்தினுடைய மரம் என்பது மற்ற மரங்களை போன்று சிலதை மாத்திரம் பயன்படுத்தி சிலதை வீணாக்கி விடக்கூடியதல்ல. அதனுடைய அடிக்குறிப்பிலிருந்து அதனுடைய மேல் பாகம் வரை அதனுடைய மரம், அதனுடைய இலைகள், அதனுடைய கம்புகள், அதனுடைய பழங்கள், அதனுடைய காம்புகள் எல்லாவற்றையும் அது பயன்படக்கூடிய ஒரு தக்க ஒரு மரமாக அல்லாஹ் அதை நமக்கு தந்திருக்கின்றார். காரணம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸினுடைய கருத்து நமக்கு இப்படி சொல்லுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் படைத்தானோ அந்த மண்ணிலிருந்து தான் பேரீச்சம்பழத்தினுடைய கனிகளை அல்லாஹ் உருவாக்கம் செய்தான். ஆதலால் மனிதனுக்குண்டான பரக்கத் எவ்வாறு இருக்கின்றதோ அதை போன்று பேரித்த மடத்திற்கும் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு
அதனுடைய இலைகளை எல்லாம் வீட்டினுடைய மேல் கூரைகளாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த ஓலைகள் எல்லாம் ஈச்சம் பாய்களாக, படுக்கக்கூடிய பாய்களாக அவைகளை தயார் செய்து கொள்வார்கள். இப்படி அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு பொருள்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய மேற்கோள் காட்டி நாம் சொல்லுகின்றோம். அதனுடைய பொருள்கள் எதையுமே அல்லாஹ் வீணாக்கவில்லை. எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு நிஅமத்தாக அல்லாஹ் அதை படைத்து தந்திருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரித்த பழத்தினுடைய வகைகளில் அஜ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பேரித்த பழத்தை குறித்து ஹதீஸ்களில் பல விஷயங்களை நமக்கு மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் சஹாபாக்கள் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள், அல் அஜ்வத்து மினல் ஜன்னதி வ ஃபீஹா ஷிஃபாஉ மினஸ் சும்மி. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அல் அஜ்வத்து மினல் ஜன்னதி, அஜ்வா பேரிச்சம்பழம் அது சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி தந்திருக்கின்றான். அது சுவர்க்கத்தில் உண்டான ஒரு பழம். வ ஃபீஹா ஷிஃபாஉ, அதிலே அல்லாஹ் உங்களுக்கு நோய் நிவாரணத்தை வைத்திருக்கின்றான். மினஸ் சும்மி, இந்த இடத்திலே பைத்தியம் என்றும் சொல்லலாம், அல்லது சுவாதீனம் இல்லாத குழந்தைகளுக்கும் இந்த பெயர்களை சொல்லலாம். இந்த இரண்டிற்கும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த பேரித்த பழத்தில் பைத்தியத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு மருந்தாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை ஹஜ்ரத் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதிகாலை நேரத்தினுடைய முதல் உணவாக எந்த உணவை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத்தர வருகின்ற பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன ஃபீ அஜ்வல் ஆலியா ஷிஃபாஉன். மதீனாவிலே ஆலியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. ஆலியா என்று சொல்லுகின்ற ஒரு இடம் இருக்கின்றது, ஒரு பூமியினுடைய ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த இடத்திலிருந்து பெறக்கூடிய அஜ்வா என்று சொல்லக்கூடிய அந்த பேரித்த பழத்தில் அல்லாஹ் உங்களுக்கு நோய் நிவாரணத்திற்குண்டான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். திரியாக்கு அவ்வலில் புக்ரா, நீங்கள் அதிகாலை நேரத்தினுடைய முதல் உணவாக அந்த அஜ்வா பேரித்த பழத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸில் நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த உம்மத்திற்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்குண்டான எல்லா உணவினுடைய வகைகளை, எல்லா உணவினுடைய அந்த தன்மைகளையும், எல்லா உணவினுடைய நோய் நிவாரணத்தினுடைய குணங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஏராளமாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். நாம் எந்த அளவிற்கு தேடுகின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நம்முடைய கண்களில் கிடைக்க செய்கின்றார். இந்த அஜ்வாவினுடைய பேரித்த பழத்தை குறித்து நாம் பேசுகின்ற இந்த செய்திகள் அல்லாமல் நீங்கள் சில இடங்களில் உங்களுக்கு தெரிந்திருக்கிற விஷயங்களை கூட நீங்கள் தேடுகின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைக்கும் இது அல்லாத விஷயங்களை அல்லாஹ்வால் தரக்கூடும். அவைகளை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொண்டு படிக்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் நீங்கள் தேடுகின்ற பொழுதும் இந்த அஜ்வாவினுடைய பழத்தினுடைய நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் தேடுவீர்களேயானால் இதை அல்லாமல் ஏராளமான விஷயங்கள் உங்களுடைய பார்வைக்கு கிடைக்கக்கூடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ், அதிகாலை நேரத்தினுடைய முதல் உணவாக நீங்கள் பேரித்த பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக கருப்பு நிறத்தில் இருக்கின்ற அஜ்வாவினுடைய பேரித்த பழத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற ஹதீஸை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் 5445வது ஹதீஸாக, முஸ்லிம் ஷரீஃபிலே 2047வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
تسبح بسبع سمرات تمرات عجوة لم يضره ذلك اليوم سم ولا سحر. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், மன் தஸப்பஹ பிஸபஇ தமராத்தின், ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 பேரித்த பழங்களை அஜிவத்தன், அஜிவாவினுடைய 7 பேரித்த பழங்களை ஒருவர் சாப்பிடுவாரேயானால் லம் யதுர்ருஹு தாலிகல் யௌம், அன்றைய தினத்தில் அவருக்கு எந்த விதமான விஷத்தன்மைகளோ எந்த விதமான சிஹர் சூரியமோ அவரை பாதிக்காது, அவரை தீண்டாது, அவருக்கு எந்த விதமான இடர்களையும் ஏற்படுத்தாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஹஜ்ரத் சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார்கள். அதிகாலை நேரத்தினுடைய முதல் உணவாக பேரித்த பழம் இருக்க வேண்டும், அதிலும் அஜிமாவினுடைய பேரித்த பழமாக இருக்க வேண்டும். அது 1-2 பழங்களாக நின்று விடக்கூடாது. 7 பேரித்த பழங்களை நாம் கணக்கிட்டு எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது சும்முன் வலா சிஹரும், எந்த விதமான விஷத்தன்மைகளும் நம்மை தீண்டாது. யாராவது நமக்கு சூனியம் செய்தால் அந்த சூனியத்தினுடைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள். அல்லாஹ் அதை அறிவித்துக் கொடுத்தான். அதற்கென்று தனி 2 சூறாக்களை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். சூரத்துல் முஅவ்விதத்தைன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அந்த 2 சூறாக்களை நபி அவர்களை ஓதும்படி அல்லாஹ் சொன்னான். ஓதிக்கொண்டே வந்தார்கள். ஒமின் ஷர்ரின் நஃபாஸாத்தி ஃபில் உக்து, முடிச்சுகளால் ஏற்படுத்தக்கூடிய அந்த தீங்குகளில் இருந்து நபி உங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான். நபி அவர்கள் ஓதிக்கொண்டே வந்தார்கள். அவர்களுக்கு செய்யப்பட்ட அந்த சூனியத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதிகாலை நேரத்திற்கு பின்னால் ஒரு 7 அஜிமா பேரித்த பழங்களை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களேயானால் லம் யதுர்ருஹு தாலிகல் யௌம் சும்முன் வலா சிஹ்ருன், உங்களுக்கு எந்த விதமான சூனியமோ உங்களுக்கு எந்த விதமான விஷத்தன்மைகளால் எந்த விதமான இடர்களும் ஏற்படாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் புகாரி ஷரீஃபிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கையினுடைய காலங்களில் ஆரோக்கியமான உணவுகளை, எந்தெந்த உணவுகளை எல்லாமோ தேடி நாம் சாப்பிடுகின்றோம், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் வாங்கி கொடுக்கின்றோம். இந்த காலத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்தி பார்க்கின்ற பொழுது இது போன்ற உணவுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் காட்டி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அதனுடைய பழக்கத்திற்கு நம்முடைய குழந்தைகளை நாம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால், குழந்தைகள் ஆரோக்கியமான உணவினுடைய தன்மைகளை அவர்கள் தெரியாமல் போய்விடுவார்கள். அதனுடைய நன்மைகளை, அதனுடைய பலாபலன்களை அவர்கள் அறியாமல் போய்விடுவார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நமக்கு முன்னால் பேரீச்சம்பழத்தை எடுத்து வைத்து இது இந்த தன்மைகளை கொண்டிருக்கின்றது, இதனுடைய பெயராக இருக்கின்றது, இது சுவர்க்கத்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்தான் என்பதையெல்லாம் சொல்லி காட்டி நாமும் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் சாப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கும் அதை நாம் பழக்கப்படுத்தி விடுகின்ற பொழுது அல்லாஹ்வால் அந்த குழந்தைகள் ஆரோக்கியமிக்க குழந்தைகளாக, வலிமையான குழந்தைகளாக, சிந்தனை திறனால், அதிகாரத்தால், பலத்தால், ஆற்றலால், செயல்திறனால் செயல்மிக்க குழந்தைகளாக அந்த குழந்தைகளை உலகத்திலே உருவாக்குவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக அதை சொல்லவில்லை. ஹஜ்ரத் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள், உங்களுடைய உடலில் அல்லாஹ் ஒரு ஈரல் கொண்ட ஒரு பகுதியை வயிற்றிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த ஈரல் பலகீனமாகின்ற பொழுதெல்லாம், அந்த ஈரலுடைய தன்மை பலகீனப்படுகின்ற பொழுதெல்லாம், அதற்குண்டான தாக்கத்தை, அந்த சக்தியை அதை இழக்கின்ற பொழுதெல்லாம் அதற்கு நீங்கள் தர வேண்டிய முதல் மருந்து அஜிவா பேரீச்சம்பழம். ஹஜ்ரத் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்றார், உங்களுடைய உள்ளம் பலகீனப்படுகின்ற பொழுது, சிஹத்துல் கல்வி, உங்களுடைய உள்ளம் பலகீனப்படுகின்ற பொழுது, உங்களுடைய உள்ளத்தில் மனக்கலக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அது தட்டு தடுமாறி நிற்கின்ற பொழுதெல்லாம் நீங்கள் அஜிவாவினுடைய பேரீச்சம்பழத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி உங்களுடைய உடலுக்கு உள்ளால், வாய்க்குள்ளால் நீங்கள் இறக்குவீர்களேயானால் சிஹத்துல் கல்வி, உங்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் ஒரு நிதானமான தன்மைகளை அல்லாஹ் தருகின்றார் என்று அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் இந்த வரலாறை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த வரிசையில் நம்முடைய உடல்களில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் நோய் நிவாரணத்தினுடைய தன்மையை தரக்கூடியதாக பேரீச்சம்பழத்தை அல்லாஹ் நமக்கு சுவர்க்கத்தினுடைய கனிகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த பேரீச்சம்பழங்களில் அஜிவா பேரீச்சம்பழம் என்பது ஒரு உயர்ந்த ஒரு பாக்கியத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கின்றது.
என்பதற்கு ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ஒரு உதாரணமாக வருகின்றது. உஹது போர்க்களம். உஹது போர்க்களம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போர் செய்கின்றார்கள். அந்த போரினுடைய நேரத்திலே நபி அவர்களுக்கு ஒரு இடத்திலே காயம் ஏற்பட்டு ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. நபி அவர்களுக்கு காயம் ஏற்படுகின்றது. அந்த காயம் ஏற்பட்டு ரத்தம் பீரிட்டு வந்து கொண்டே இருக்கின்றது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த காயத்தின் மீது தண்ணீரை ஊற்றுகின்றார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்தை கைகளால் கழுவிக்கொண்டே வருகின்றார்கள். தண்ணீர் ஊற்றியதற்கு பின்னாலும் ரத்தம் நிற்கவில்லை. தண்ணீர் ஊற்றியதற்கு பின்னாலும் ரத்தம் நிற்கவில்லை. ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்கள் கைகளால் அதை தடவிக்கொண்டே இருக்கின்றார்கள். அலி அவர்கள் தண்ணீர் ஊற்றுகின்றார்கள். ரத்தம் பீரிட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் பக்கத்தில் இருந்த பேரித்த மரத்தால் ஈச்ச மரத்தினுடைய பாய்களை இருக்கக்கூடிய அந்த பாயினுடைய ஓர குச்சிகளை எடுத்து அதை நெருப்பிலிட்டு பொசுக்கினார்கள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து ஹஜ்ரத் அலி அவர்கள் எந்த இடத்தில் நபி அவர்களுக்கு ரத்தம் வருகின்றதோ அந்த இடத்தில் அந்த சாம்பலை வைத்தார்கள். அதுவரை எந்த விதமான எல்லா வைத்தியத்திற்கும் கட்டுப்படாத அந்த இரத்தம் இந்த பேரீச்ச மரத்தினுடைய அந்த ஓரைகள் எரித்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த சாம்பலை வைத்ததற்கு பின்னால் இரத்தம் வருவது அப்படியே நின்று விட்டது என்று அதில் ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரினுடைய ஒரு நிகழ்வை நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். பேரீச்ச மரத்தினுடைய எந்த பகுதிகளையும் அல்லாஹ் வீணாக படைக்கவில்லை. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு உயர்ந்த நிஅமத்தாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். பேரீச்ச பழங்களை நாம் சாப்பிட்டு விட்டு அதனுடைய கொட்டைகளை வேகமாக நாம் வீசி விடுவோம். அந்த கொட்டைகளை எந்த அளவிற்கு வேகமாக வீச முடியுமோ அந்த அளவிற்கு நாம் வேகமாக வீசி விடுவோம். அதுவும் அல்லாஹ்வுடைய பள்ளிகளாக இருந்தால் கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை. அதை எடுத்து பாய்களுக்கு உள்ளால் வைத்து விடுவோம். அன்றாடம் நாம் பார்க்கின்றோமே, எந்த மஜ்லிஸாக இருந்தாலும் மூன்றாம் ஃபாத்திஹாவாக அல்லது பின்னைய வழிமார்களுக்கு நாம் யாசின் ஓதக்கூடிய நிகழ்வாக எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை அப்படியே போட்டு விடுவோம். அப்படி செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய இறை இல்லம். அந்த இடத்தை நோக்கி ஏதாவது பூச்சிகள் வரும். யாராவது அறியாமல் சுஜூத் செய்வார்கள். அந்த பூச்சிகளால் அந்த எறும்புகளால் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படக்கூடும். அதெல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பேரீச்சம்பழம் நமக்கு தரப்படுகின்றது என்று சொன்னால் அதை சாப்பிட்டு அதனுடைய கொட்டையை கையில் எடுத்து எங்காவது ஒரு ஓரத்தில் கொண்டு போய் போட வேண்டும் அல்லது வெளியிலே கொண்டு போய் போட வேண்டும். அதை செய்யாமல் கொஞ்சம் கூட கவனம் இல்லாமல் அதை பாய்களுக்குள்ளாலும் இந்த விரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேட்டுகளுக்குள்ளால் நாம் உள்ளே தள்ளுகின்ற பொழுது அதை அறியாமல் வரக்கூடியவர்கள் அந்த இடத்தில் பூச்சி இருப்பதை அவர்கள் பார்த்து கொள்ள மாட்டார்கள். அந்த இடத்தில் அவர்கள் சுஜூது செய்கின்ற பொழுது அவர்களால் அது ஏதாவது கடித்து விடலாம், ஏதாவது ஆபத்துகள் ஏற்பட்டு விடக்கூடும். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பேரீச்ச பழத்தினுடைய குட்டைகளை வேகமாக நாம் வீசிவிடுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவித்து சொல்லுகின்றார். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது எழுந்திருக்க முடியாமல் நான் படுத்திருக்கின்றேன். இதை கேள்விப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்ப்பதற்கு வந்தார்கள். நான் படுத்த படுக்கையாக நான் இருக்கின்றேன். என்னை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய நெஞ்சின் மீது கையை வைத்தார்கள். அவர்கள் கையை வைத்ததற்கு பின்னால் அந்த இடத்தில் என்னுடைய இடத்தில் நெஞ்சி கையை வைத்த அந்த இடத்தில் குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன். ஒரு ஈரப்பதத்தை நான் உணர்ந்ததற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள், இவருக்கு இதய நோய் ஏற்பட்டிருக்கின்றது. ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் படுத்த படுக்கையாக இருந்தேன், நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். நபி அவர்கள் வந்தார்கள், என்னுடைய நெஞ்சின் மீது கையை வைத்தார்கள். அவர்களுடைய கையிலிருந்து குளிர்ச்சியை நான் உணர்ந்தேன். என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள், இவருக்கு இதய நோய் ஏற்பட்டிருக்கின்றது. ஆதலால் இவருக்கு இதய நோய் ஏற்பட்டிருக்கின்ற இந்த இடத்திலிருந்து அவரை நீங்கள் தூக்கி செல்லுங்கள். ஹாரிஸ் இப்னு ஹல்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் இருக்கின்றார். அந்த மருத்துவரிடத்தில் நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவர் மதீனாவிலிருந்து கிடைக்கக்கூடிய உயர்தரமான பேரீச்ச பழமாக இருக்கக்கூடிய அந்த அஜ்வாவினுடைய பேரீச்ச பழத்திலிருந்து 7 பேரீச்ச பழங்களை அவர் தருவார். அந்த 7 பேரீச்ச பழங்களையும் அதனுடைய விதையோடு சேர்த்து அவர் தருவார். அதை இவருக்கு நீங்கள் உண்ண கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோய் துறக்கின்ற பொழுது பார்க்க வந்த இந்த இடத்தில் இவ்வாறு என்னுடைய குடும்பத்தில்
கூட்டத்தார்களுக்கு சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். பேரித்த விடத்தினுடைய விதைகளாக இருந்தாலும் அதில் அல்லாஹ் எந்த அளவிற்கு மருத்துவ குணத்தை வைத்திருக்கின்றான் என்பதை இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த விஷயங்களாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இதய நோய்க்கு மருந்தாக இந்த துனியாவில் எத்தனையோ விஷயங்களை நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார். இதய நோய்க்கு மருந்தாக நபி அவர்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதில் முக்கியமான ஒரு விஷயமாக அஜ்வாவினுடைய பேரித்த பழத்தை அதனுடைய விதையோடு சேர்த்து நீங்கள் நோயாளிகளுக்கு உண்ண கொடுக்கின்ற பொழுது அதில் அல்லாஹ் அவருக்கு இதய நோய்க்குண்டான மருந்தாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி சொல்லி காட்டுவார்களே. ஆனால் அல்லாஹ்வால் சுவர்க்கத்தின் புறத்திலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த பேரித்த பழத்தினுடைய தன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான மரியாதைகள், அதற்குண்டான கண்ணியங்களை நாம் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் இருந்து சஹாபாக்கள் நமக்கு சொல்லுவார்கள், நோன்பினுடைய காலங்களாக இருந்தாலும் அல்லது மற்ற காலங்களில் நீங்கள் நோன்பு நோக்கின்ற பொழுதாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தினுடைய உணவில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கின்றான். அந்த உணவில் உங்களுக்கு பரக்கத்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டுமேயானால் உங்களுடைய அதிகாலை நேரத்தினுடைய அந்த நோன்பினுடைய அந்த உணவில் நீங்கள் பேரித்த பழத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். அஃதலு தஆமி ஸஹூரில் முஃமினீன், நீங்கள் நோன்பு நோக்கின்ற பொழுது அந்த நேரத்தினுடைய உணவில் நீங்கள் பேரித்த பழத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வைத்திருக்கின்றான், இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு இப்படி விளக்கமாக வருகின்றது. துனியாவினுடைய காலங்களில் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஹலாலான உணவுகள் ஏராளம். அந்த ஹலாலான உணவுகளில் இவைகளை எல்லாமோ தேவையில்லாமல் நாம் ஹராமை போல் அதை நாம் ஒதுக்கி வைத்து விடுகின்றோம். அதை போல் இந்த பேரித்த பழத்தையும் நாம் ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. நோன்பு வந்தது, ஞாபகம் வந்தது, எடுத்தும் நோன்பு போனது, அத்தோடு அதை மறந்து விட்டோம் என்று இருந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வினுடைய எல்லா காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையோடு இந்த பேரித்த பழம் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. இன்னொரு விஷயம் தெரியுமா? நபி அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பசி ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அந்த பசியிலிருந்து நீங்கள் தூரமாக வேண்டுமேயானால் அதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் உணவு பேரித்த பழம் என்பார். அதற்கு நீங்கள் எடுக்க வேண்டிய அந்த உணவு பேரித்த பழம் என்பார்கள். அந்த உணவு உங்களுடைய பசியை உங்களை மட்டும் தூரமாக ஆக்கி வைத்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வகையிலே அல்லாஹ்வால் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய இன்னும் உண்டான மற்ற உறுப்புகளுக்கும் ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவாக பேரித்த பழத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதற்குண்டான வகைகள் ஏராளமாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த வகைகளில் அஜ்வா என்று சொல்லக்கூடிய இந்த பேரித்த பழம் உயர்ந்த ஒரு மருத்துவ குணமாக அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். அந்த ஹதீஸ்களுடைய வரிசையிலே இருவினையாளர்கள் இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், ஒருவர் பேரித்த பழத்தை கனவில் காண்பாரையானால் அவருக்கு அதில் எந்த விதமான குணங்கள் உண்டாகுகின்றது என்பதை சொல்லி காட்டுவார்கள். ஒரு நல்ல பேரித்த பழத்தை ஒருவர் கனவிலே பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா ரிஸ்குன் ஹாலிஸும் தூய்மையான உணவுகளை அல்லாஹ் அவருக்கு தருகின்றார். அதற்குண்டான அடையாளமாக அது காட்டப்படுகின்றது என்று இமாம்கள் விரிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். நல்ல ஒரு பேரித்த பழத்தை சாப்பிடுவதை போல் அவர் பார்ப்பானேயானால் அந்த ரிஸ்குன் ஹாலிஸும் அந்த தூய்மையான உணவு அல்லாஹ் அவருக்கு அதை ஹலாலான உணவாக தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அவருக்கு தருகின்றான் என்பதை விரிவுரையாளர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். பேரித்த பழத்தினுடைய வகைகளை சுற்றி நாம் இருப்பதை போன்று நாம் பார்த்தோம் என்று சொன்னார். நாம் இருக்கின்றோம், நம்மை சுற்றி பேரித்த பழத்தினுடைய வகைகள் எல்லாம் இருப்பதை போன்று ஒரு கனவிலே காண்பாரையானால் அல் இல்மு வல் குர்ஆனு அவரை சுற்றி அல்லாஹ்வால் மார்க்க ஞானங்களை பெறக்கூடிய ஒரு பகுதியாக அல்லாஹ் அவரை ஆக்கி வைக்கின்றான் என்று விரிவுரையாளர்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்
துனியாவினுடைய காலங்களில் அதை நாம் உண்பதாக இருந்தாலும், அதை நாம் பயன்படுத்துவதாக இருந்தாலும், அதை நாம் கனவில் காண்பதாக இருந்தாலும் கூட அதை அல்லாஹ் நமக்கு பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கி தந்திருக்கின்றான் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் ஹதீஸ் கலைகளுடைய விரிவிலாளர்களுடைய இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது. அந்த வரிசையில் அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஹலாலான உணவுகளை, இவைகளை எல்லாம் துனியாவில் நாம் தேடி தேடி பார்க்கின்றோம். அந்த ஹலாலான உணவுகளில் இந்த பேரித்தமிழத்தினுடைய உணவை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறில் அல்லாஹ் முதலாவதாக பதிவு செய்கின்றான். அவர்களுக்கு குழந்தை அல்லாஹ் கொடுத்த பொழுது, நீங்கள் பேரித்தமிழத்தினுடைய அந்த மரத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள், அந்த பேரித்தமிழத்தினுடைய அந்த இலைகளை பிடித்து அதனுடைய கிளைகளை பிடித்து நீங்கள் உருக்குங்கள், உங்களுடைய உடலுக்கு தேவையான இதமான உணவுகளை பழங்களை எல்லாம் தருவான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறில் அவர்கள் குழந்தையை சுமக்கின்ற பொழுது என்ன உணவை சாப்பிட வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக, ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பதிவிச்சு சொல்லுகின்றான். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் இவைகளெல்லாம் ஆரோக்கியமான உணவாக அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகின்றானோ, அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் எதை நமக்கு சொல்லித் தருகின்றார்களோ அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோயில்லாத வாழ்வை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு ஒளிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமையினால் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.